இன்னைக்கு என்னுடைய கணவருடைய பிறந்த நாள். மச்சானுக்கு இன்னைக்கு பிறந்த நாள். இவருக்கு ஏதாச்சும் கிஃப்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு Flipkartலயும், Amazonலயும் நான் தேடிட்டு இருந்தேன். அப்ப என் கண்ல மாட்டுச்சு இந்த பீன் பேகு. சரி இதே வாங்கி குடுத்துடலாம்னு சொல்லிட்டு நான் மனசுல நெனச்சிட்டு இருந்தேன். ஆனா நான் ஃபிக்ஸ் பண்ணல. இவர்கிட்ட ஒரு வார்த்தை போய் கேட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் கேட்டா, எனக்கு பீன் பேக் வேணாம், ஒண்ணும் வேணாம். எனக்கு நீ ஹெட்ஃபோன் வாங்கி குடுத்துருன்னு சொல்லிட்டாரு. நான் அப்ப மனசுல நெனச்சுக்கிட்டேன், இதுக்கு தான் உனக்கு நான் எதுவுமே நான் வாங்கி குடுக்குறதில்லன்னு சொல்லி மனசுல நெனச்சுட்டு, சரின்னு சொல்லிட்டு அவருக்கு ஹெட்ஃபோனே வாங்கி குடுத்துட்டேன். ஹெட்ஃபோன் ஆர்டர் போட்டு அவரோட பர்த்டேக்கு முன்னாடி நாளே கைக்கு வந்துருச்சு. அது வந்த உடனே சார கையில பிடிக்க முடியல. அந்த அளவுக்கு ஆட்டம். இவரு வேலைக்கு வாங்குனாரா இல்லையா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா பாட்டு கேக்க தான் வாங்கியிருப்பாரு போல. அந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாரு. நானும் சேர்ந்து தான் பாட்டு கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு ஆடிட்டு இருந்தேன். அடுத்த நாள் வந்து இவரு பர்த்டே அன்னைக்கு எங்க போலான்னு சொல்லி பிளான் பண்ணும்போது, வையப்பமலை கோயிலுக்கு போலான்னு சொல்லிட்டு பிளான் போட்டோம். காலையில நேரமா எந்திரிச்சு போயிட்டு சீக்கிரம் வந்துரலாம்ன்னு சொல்லிட்டு தான் பிளானு. ஆனா நாங்க போய் ரீச் ஆன டைம் என்ன தெரியுமா? கரெக்ட்டா 12 மணிக்கு தான் அங்க கோயில்ல போய் ரீச் ஆனோம். அங்க போய் சாமி கும்பிட்டுட்டு வர வழியில எங்க அம்மாவோட குலதெய்வமான மரப்புற அங்காளம்மன் சாமி கோயிலுக்கு போயிருந்தோம். ரொம்ப நாள் கழிச்சு போயிருந்தோமா, எனக்கு ரொம்பவே ஹேப்பியா இருந்தது. அங்க போய் சாமி கும்பிட்டுட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்துட்டோம். ஈவ்னிங் வந்துட்டு நம்ம சேலத்துல தான் சர்க்கஸ் போட்டிருக்காங்கல்ல, அங்க போலான்னு சொல்லிட்டு ரொம்ப நாளா கேட்டுட்டே இருந்தாரு. சரின்னு சொல்லிட்டு அவரு பர்த்டே அன்னைக்கு தான் நாங்க போனோம். எனக்கு சர்க்கஸ் பத்தி சுத்தமாவே ஐடியா இல்ல. ஏன்னா வந்துட்டு நம்ம சர்க்கஸ்ன்னு சொன்னா என்ன ஞாபகம் வரும் நமக்கு? இந்த 7ஆம் அறிவுல சூர்யா வந்துட்டு அங்கேயும் இங்கேயும் தாவிட்டு இருப்பாங்கல்ல, அதுதான் ஞாபகம் வந்தது எனக்கு. சுத்தமாவே நான் அது பார்த்ததே இல்ல. எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் கூட நான் பார்த்த உடனே சரியான எக்ஸைட்மென்ட் ஆயிடுச்சு. அவ்ளோ சூப்பரா இருந்தது. இவரு அங்க பார்த்துட்டு இருக்காரு. அவ்ளோ ஹேப்பியா இருக்காரு. நான் பார்த்து கேட்டுட்டே இருக்கேன். "ஹேப்பியா? ஹேப்பியா? ரொம்ப ஹேப்பியா இருக்க போல" அப்படி சொல்லி கேட்டுட்டே இருக்கேன். அவரு வந்துட்டு நான் எனக்கு ரொம்ப ஹேப்பியா இருக்குன்னு சொல்லிட்டே இருந்தாரு. வர வழியில சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு வந்தாச்சு. ஓகே பாய்.